அதிகமாக ஆயில் ஃபுட்டு நான் பண்ண மாட்டேன். எப்போவாவது ரொம்ப ரேருன்னு சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். ஸோ அந்த மாதிரி இது ரெண்டுமே உள்ளது தான். ஸோ ரொம்ப ஹெல்த்தின்னு பார்த்தா இதில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம ஒன்று சாப்பிட்றோன்னா அதில் எவ்வளோ ஹெல்த் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் நம்ம ரொம்ப பிடிச்சிருந்தது பசங்களுக்கு. ஆக்சுவலி ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸு வந்த உடனே ஸ்கூல் விட்டு வந்தோடனே கேட்பாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணணுன்னா ஓகே சமோசா பண்ணலாம், அதுவே கேட்குறாங்க. நாள் நீங்கள் பண்ணவே மாட்டீங்கன்னு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே சாப்பிடணுன்னு கேட்ட உடனே நான் இம்மிடியேட்டாக பண்ணது. இதில் மெஷர்மெண்ட் படி பார்த்திங்கன்னா 250 கிராம் கோதுமை மாவும் மைதாவும் சேர்ந்து எடுத்திருக்கேன். அதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ப்ரோட்டீன் பவுடரும் போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ரோட்டீன் பவுடரில் நம்மளுக்கு அதில் ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதை நம்ம தண்ணியில் அடித்து குடிக்கிறதுனாலையோ பாலில் கலக்கி கொடுக்கறதுனாலையோ எவ்வளோ கிடைக்குமோ அதே இதுலேயும் கிடைக்கும். ஸோ அதை அந்த மாவுலேயே பிசைஞ்சிட்டேன். அதில் ஓமம் 1 டீஸ்பூன், உப்பு போட்டு கொஞ்சம் நெய் 1 டீஸ்பூன் போட்டு நம்ம மாவை பிசைஞ்சி வச்சாச்சு சைடில். அடுத்த ப்ரொசீஜர் மசாலா ப்ரிப்ரேஷன். இந்த மசாலா தான் மெயின் இதுவே இருக்குது. தனியா, முழு தனியா, அப்புறம் நமக்கு காரம் அது நான் காஷ்மீரி சில்லி ட்ரை எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக நம்ம மாதுளம்பழம் சீட்ஸுன்னு சொல்லுவாங்க, அது நான் வீட்டிலே எடுத்திருந்தேன். மாதுளம்பழம் நம்ம ஜூஸ் போடும்போது அதை எடுத்து வைப்போம், அதை எடுத்து ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். அது இன்றைக்கி யூஸ் ஆச்சு. ஸோ அதை இதில் போட்டு நம்ம எல்லாத்தையும் வறுத்துக்கணும். வறுத்துட்டு உரலில் இடித்தேன். அது நம்மக்கிட்ட இருக்க அந்த குழவி மாதிரி இருக்கும், அதில் இடிக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சோம்பு ஜீரகம் எல்லாமே நம்ம மெஷர்மெண்ட் படி ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம். இந்த மசாலா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் நம்ம சமோசா பண்ணும்போது இந்த மசாலா இப்போ இவ்வளோ நம்ம வறுத்து எடுத்துலாம் பண்ணிகிட்ருக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு கரெக்டாக உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது. ஸோ நம்ம இதை இடிக்கிறோம் இல்லையா, இடித்து நல்லா பவுட்ராக்கணும் வேண்டாம், ரொம்ப நைஸாக வேண்டாம், ரொம்ப குறணும் வேண்டாம். நார்மலாக கொஞ்சம் குறப்பு. நான் கையில் எடுத்து காமிப்பேன், இதில் பார்த்திங்கனாலே தெரியும். அந்த மாதிரி குறப்பு இருக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இந்த சமோசாவில் நடுவில் அந்த மசாலோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம இது ஒரு பக்கம் வறுத்துட்ருக்கும்போது இன்னொரு பக்கம் கடாயை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம அந்த வெங்காயம், டேபிள் ஸ்பூன் சொன்னேன், டீஸ்பூன் இல்லை, டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம நீட்டாக அரியணும் வெங்காயம். அதை அதில் போட்டு வதக்கிட்டு அதில் லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு இது 2 பக்கமாக கொஞ்சம் ரொம்ப வதக்கக்கூடாது, ரொம்ப ஓவர் குக்கர்லாம் வதக்க வேண்டாம், கொஞ்சம் நரப்பு வெங்காயத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுட்ரை நம்மளுக்கு எவ்வளோ இப்போ இதுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம சமோசா பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், கச்சோரி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு இந்த பவுட்ரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை இந்த மீதி நம்மளுக்கு அந்த சமோசாவுக்கு எவ்வளோ பவுடரோ அதை இந்த மாதிரி நடுவில் குழி பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு நல்லா ஒரு லைட்டாக இது பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் ஓவர் குக் பண்ணக்கூடாது. பண்ணுனா அந்த வெங்காயம் ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா சமோசா ஒரு மாதிரி சிப்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்காமல் கொஞ்சம் நரப்பு வெங்காயத்தோடைய நரப்பு இருக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த மசாலாவோடைய ஃப்ளேவர். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எனக்கு நல்லா ஸ்பைசி பிடிக்கும்னா நார்மல் சில்லியே நீங்கள் போடுங்க. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பைசி இருக்காது, காஷ்மீரி சில்லியில் ஸ்பைசி இருக்காது. அதனால் கொஞ்சம் அப்படி பண்ணும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுனால ரெடி ஆயிடுச்சோ. அடுத்தது மாவு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு உருண்டை பண்ணி அதை 4ஆக கட் பண்ணி நம்ம மளிகை கடையில் சாமான்லாம் போட்டு கொடுப்பாங்க தெரியுமா, ஒரு மாதிரி இந்த குழல் மாதிரி சுற்றி, அது மாதிரி குட்டி குட்டியாக சுற்றி அதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை வச்சு இந்த இது மாதிரி கோணி மாதிரி முடிச்சு போடுவாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ அதுக்குள்ளே வச்சு இவ்வளோ தான் இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ண எனக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ஸ்பீடாக ஆகிற மாதிரி. பட் இதை நம்ம செய்யும்போது இன்னொரு பக்கம் ஆயில் நல்லா ஹீட் பண்ண வச்சுட்டேன், இதை ரெடி பண்ணேன். ஸோ எனக்கு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது 2 hours ஆச்சு. நீங்கள் பண்ணுறது ஒரு
1/2 மணி நேரத்தில் இந்த வீடியோ பார்க்குறீங்க. பட் எனக்கு இது பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆச்சு. இந்த ஹோல் இதெல்லாம் சுற்றி எடுத்து பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக அது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். வெளியே உள்ளே வந்து அந்த வெங்காயத்தோட அதுவும் ஒரு க்ரன்ச்சி இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன் ஓவராக குக் பண்ணாமல் லைட்டாக. அதுக்கு வந்து நான் டொமேட்டோ சாஸ், அப்புறம் வந்து ஸ்வீட் சட்னி, இந்த டேட்ஸ் சட்னி சொல்லுவாங்கள்ல, இம்லி சட்னி, அது வச்சுட்டேன். ஸோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் பசங்க வராங்கன்னு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அது மாதிரி கொடுக்குறது அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். ஆயில் வந்து நம்ம போடும்போது ஹீட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடணும். ஏன்னா உள்ளே வேகணும், வெளியே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும்னா கரெக்டாக இது பண்ணணும். ரொம்ப ஓவராகவும் ஆயில் ஹீட் ஆகக்கூடாது, பார்த்து பண்ணணும். அது இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.